ஹாய், நீங்கள் ஒரு பிகினர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்னன்னு உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும். கையில் இந்த மாதிரி முடி இருந்தால் நமக்கு ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து 2 மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து வேக்ஸ் பண்ணணும். வேக்ஸ் வந்து நமக்கு மெஹந்தி எப்போ இருக்கோ அன்றைக்கே பண்ணக்கூடாது, 2 days முன்னாடியே பண்ணிடணும். பிகாஸ் நம்ம வந்து ஸ்கின்லேருந்து ஒரு ஹேரை வந்து ரிமூவ் பண்ணும்போது அங்கே ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கும். அதனால் வந்து நமக்கு ஸ்டெயின் வந்து வராது. அந்த ஒரு ரீசன்னால தான் வந்து வேக்ஸ் வந்து 2 days பிஃபோரே பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரிஃபர் பண்ணுறோம். இது வந்து ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து நம்ம ப்ரைடுக்கிட்ட வந்து கண்டிப்பாக சொல்லணும். இது வந்து எதனாலனா, நம்ம இந்த முடியோட மெஹந்தி போடும்போது அந்த முடி இருக்கிற கேப்புக்கும் மெஹந்திக்கும் நடுவில் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடும். அப்போ வந்து பேஸ்ட் வந்து ஸ்கின்னோட ஒட்டாது. அப்போ வந்து அந்த இடத்துல ஸ்டெயின் வராது. இதனால் எங்களுக்குமே வந்து டைம் வேஸ்ட் ஆகும், உங்களுக்குமே மணி வேஸ்ட் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஹேர் ரிமூவ் பண்ண சொல்கிறோம். இதுதான் வந்து ரீசன். இப்போ பாருங்கள், இந்த வீடியோலேயே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி. ஓகேவா? அதனால தான் வந்து ஹேர் ரிமூவ் பண்ண சொல்கிறோம். நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து ஒர்க் வந்து நல்லா பண்ண முடியும். ஒரு வழியாக நாங்களும் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எங்களுக்கு வேக்ஸ் வந்து பண்ண பிடிக்காது அப்படின்னா அதர் மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஹேர் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் ஹேண்டில். அப்படின்னா தான் நல்லா மெஹந்தி போட முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பிரைட் சைடு வந்து என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். இது வந்து பிரைட் டூபியாக இருந்தாலும் சரி, மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி யூஸ் ஆகும். என்னோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.